பிப்ரவரி 2 ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கினார். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். வர காத்திருந்த ஆண்டவர் தமக்கு திருமண அறை அணிசை சீயோனே. திருவெளிப்புடன் மணமகனும் மகளுமாய் இருவரையும் புகழ்ந்தேத்திடுவாயே. நிறை வயதுடைய சிமியோன் விரைந்து நிறைவுறு வாக்கை கண்டு மகிழ்ந்து பிற இனத்தவர்க்கு வெளிப்பட வேண்டிய திருவொளி வந்தது என நீர் மொழிக. தாயும் யோசேப்பும் இயேசுவை கொணர்ந்தனர். கோவிலை கோவிலில் காணிக்கையாக்கவே. தூய கட்டளைக்கெல்லாம் தலைவரே, நேயமாய் கட்டளை நிறைவேற்றுகிறார். ஒன்றிரு மகனே, தந்தையின் மகன், இந்நாள் அவரை அர்ப்பணிப்பாயே. மண்பதை அனைவரின் விலையும் அவரே. மைந்தர் எமது மீட்பும் அவரே. பிற இனத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்திய கிறிஸ்துவே, உமக்கு மாட்சி உண்டாகுக. தூய ஆவியார் தந்தை உம்முடன் நேயமாய் திருப்புகழ் என்றுமே பெறுக. ஆமேன். சிமியோன் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். சிமியோன் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். கடவுளை, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றேன். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சிமியோன் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். சிமியோன் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார்.
ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போற்றினார். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடும் அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தூயகத்தில் அவரை போற்றுங்கள். ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள்.
மாட்சியும் வல்லமையும் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது: தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணல் ஆகாது. உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரி நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால், நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகி எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார். பார்வோன் மன உறுதி எம்மை போக விட மறுத்தபோது எகிப்து நாட்டிலுள்ள மனிதரில் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீட்டு ஈறாக ஆண் தலை பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கு இடையில் பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித சோப்ரோனியூஸ் ஆற்றிய பிரசங்கம். நித்திய பிரகாசத்தை கொண்டுள்ள ஒளியை நாம் பெறுவோமாக. இன்று நாம் கொண்டாடும் இறைமறை பொருளின் மகிமையின் பொருட்டு கிறிஸ்துவை சந்திக்க நாம் அனைவரும் விரைந்திடுவோமாக. ஒவ்வொருவரும் ஊர்வலத்தில் சேரவும் ஒரு ஒளியை சுமக்கவும் ஆவலாய் இருப்போமாக. தீமையின் இருண்ட நிழல்களை விரட்டவும் அவரது நித்திய ஒளியின் பிரகாசத்தினால் அகிலம் முழுவதையும் ஒளிமயமாக்கவும் வந்தவரின் இறைமகத்துவத்தின் ஒரு அடையாளமாக ஏற்றப்பட்ட நம் மெழுகுவர்த்திகள் விளங்குகின்றன. கிறிஸ்துவை சந்திக்க நாம் செல்லும்போது நம் ஆன்மாக்கள் எத்துணை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றும் நமது மெழுகுவர்த்திகள் காண்பிக்கின்றன. மிகவும் தூய்மை பெற்ற கன்னிகையான இறைவனின் அன்னை உண்மை ஒளியை தன் கரங்களில் சுமந்து இருளில் இருப்பவருக்கு அவரை கொண்டு வந்தாள். அவரை சந்திக்க நாம் விரைந்திடும்போது உண்மை ஒளியை அனைவரும் கண்டு அதன் பிரகாசத்தை பிரதிபலிக்கும் பொருட்டு நாமும் ஒரு ஒளியை சுமந்திட வேண்டும். ஒளி வந்துள்ளது, நிழல்களினால் மறைக்கப்பட்ட உலகின் மீது பிரகாசித்தது. உன்னதத்தின் விடியல் நம்மை சந்தித்தது. இருளில் வாழ்ந்தவருக்கு ஒளியை தந்துள்ளது. எனவே இது நம் திருவிழா. நம்மீது பிரகாசித்த ஒளியையும் அவர் வழியாக நமக்கு இன்னமும் வரவேண்டிய மாட்சிமையையும் வெளிப்படுத்தும் பொருட்டு ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்திகளோடு ஊர்வலத்தில் நாம் இணைகின்றோம். எனவே நம் இறைவனை சந்திக்க நாம் அனைவரும் ஒன்றாக விரைந்திடுவோமாக. உண்மை ஒளி வந்துள்ளது. இவ்வுலகில் பிறந்துள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஒளிர்விக்கும் ஒளி வந்துள்ளது. என் சகோதரரே, இந்த ஒளியினால் நாம் அனைவரும் ஒளிர்விக்கப்பட்டு பிரகாசிப்போமாக. அதன் மகத்துவத்தில் நாம் அனைவரும் பங்கேற்று அதனால் நாம் நிரப்பப்படுவோமாக. இவ்வாறு எவரும் இருளில் நிலைத்திரார். நித்திய பிரகாசத்தை கொண்டுள்ள ஒளியை முதிய சிமியோனுடன் சந்தித்து பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒன்றாய் செல்லும்போது நாமே பிரகாசிப்போமாக. சிமியோனுடன் அகமகிழ்ந்து இறைவனுக்கு ஒரு நன்றி கீதத்தை நாம் பாடிடுவோமாக. அவரே ஒளியின் தந்தை. இருளை அகற்றி அவரது மகத்துவத்தில் நம் அனைவருக்கும் ஒரு பங்கினை தருவதற்காய் உண்மை ஒளியை அனுப்பியவர் அவரே. சிமியோனின் கண்கள் வழியாக தேசங்கள் அனைத்திற்கும் இறைவன் தயாரித்து புதிய இஸ்ரேலாகிய நமது மகிமையாக வெளிப்படுத்திய மீட்பை நாமும் கண்டுள்ளோம்.
எவ்வாறு கிறிஸ்துவை கண்டதும் இவ்வாழ்க்கையின் தலைகளினின்று சிமியோன் விடுவிக்கப்பட்டாரோ அவ்வாறே நாமும் நமது பழைய பாவ இயல்பினின்று உடனடியாக விடுவிக்கப்பட்டோம். பெத்லகேமினின்று கிறிஸ்து நம்மிடம் வந்தபொழுது விசுவாசத்தினால் இறை தந்தையின் மீட்பாகிய அவரை நாம் அரவணைத்தோம். முன்பு புறவினத்தாராய் இருந்த நாம் இறைவனின் மக்களாக இப்பொழுது மாறியுள்ளோம். மனு உருவான இறைவனை நம் கண்கள் கண்டுள்ளன. நம் மத்தியில் அவர் பிரசன்னமாயுள்ளதை நாம் கண்டதாலும் நம் கரங்களில் மனதார அவரை பெற்றுக்கொண்டதாலும் புதிய இஸ்ரேலாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்பிரசன்னத்தை நாம் மறந்திடலாகாது. இதன் மகிமைக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆயரான புனித சோப்ரோனியூஸ் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய்.
ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். மன்றாட்டுகள். கோவிலில் தம் தந்தைக்கு காணிக்கையாக்க பெற்றவரும் தம் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆறுதலை கொண்டு வருபவரும் நம் ஆண்டவரும் மீட்பருமானவரை நாம் போற்றி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே. தந்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய உமது பலியை திருச்சிலுவையில் நீர் நிறைவேற்றினீர். இன்று திருச்சபை ஒப்பு கொடுக்கும் பலியோடு எங்கள் காணிக்கைகளையும் ஒன்றித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே. இஸ்ரேல் மக்களுக்கு நீர் ஆறுதலை கொண்டு வந்தீர். இன்று எமக்கு உமது ஞானத்தையும் புத்துணர்வையும் புது நோக்கையும் அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே. திருச்சபை உமது வருகையை பறைசாற்றுவதில் தொடர்ந்து செயல்படுகிறது. உண்மையை தேடுவோருக்கு திருச்சபை வழியாக ஒளியை கொடுத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே. எதிர்க்கப்படும் அறிகுறியும் கட்டுவோர் விளக்கிய மூளைக்கல்லும் நீரே. நீர் குடிகொள்ளும் கோவிலில் எங்களை உயிருள்ள கற்களாக்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் மனித இயல்பை எடுத்த ஒரே மகன் கோவிலில் என்று காணிக்கையானார். மனதிலும் உள்ளத்திலும் நாங்கள் தூய்மை பெற்று ஆட்சியில் உம்மை சந்திக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.